இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வாரத்தின் செய்திகளாக பணமும் ஆவிக்குரிய வாழ்க்கையும், பணமும் விசுவாச வாழ்க்கையும் என்ற தலைப்பிலே நாம் தியானித்து வருகிறோம். நேற்றைய தினத்திலே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இந்த உலக பொருளிலே, அந்த கொஞ்சமான அந்த உலக பொருளிலே நாம் என்ன செய்ய வேண்டும், உலக பொருளை வைத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தியானித்தோம். குறிப்பாக இந்த உலக பணத்திலே நாம் உண்மையா இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இந்த நாளிலே நாம் எப்படி உண்மையா இருப்பது என்று சொல்லி நாம் தியானிக்க போகிறோம். அதுக்கு இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் லூக்கா 16ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். லூக்கா 16:11-12. அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாயிராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? வேறொருடைய காரியத்தில் நீங்கள் உண்மையாயிராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவன் யார்? உண்மையாய் இருப்பது தேவனுக்கு பிரியமான ஒரு குணம். உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரர்களே குறைந்திருக்கிறார்கள் என்று வேதத்துல நாம் பார்க்கிறோம். உண்மை உள்ளவர்களை அவர் நேசிக்கிறார். ஏனென்றால் கர்த்தரோ உண்மை உள்ளவர் என்று சொல்லி நாம் வேதத்துல நாம் வாசிக்கிறோம். நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் வேதத்துல வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல அவர் எல்லாரிடத்திலும் அன்புள்ளவராக, இரக்கமுள்ளவராக, பிதாவின் தன்மையை வெளிப்படுத்துகிறவராக அவர் சுற்றி திரிந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் மனது உருகி அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினார். மனதுருகி அவர் தொட்டு சுகமாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. நாம் வேதத்துல திரும்ப திரும்ப பார்க்கிற ஒரு காரியம், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவர் கிருபையும் இரக்கமும் நீடிய சாந்தமும் உள்ளவர் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் எல்லாரும் அதை அனுபவித்திருப்போம். கர்த்தர் நம்மிடம் அன்புள்ளவராக, இரக்கமுள்ளவராக, நீடிய பொறுமை உள்ளவராக இல்லாமல் இருந்தால் நாம் என்றோ நிர்மூலமாகி இருப்போம். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது அவருடைய சுத்த கிருபையே. ஆனா கர்த்தர் ஒரு சாராரிடம் கோபப்பட்டார், கடிந்து கொண்டார். உங்களுக்கு ஐயோ என்று சொன்னார். அவர்கள் யார் என்றால் அந்த மாய்மாலக்காரர்கள். மாயக்காரரே உங்களுக்கு ஐயோ, மாயக்காரரே உங்களுக்கு ஐயோ என்று சொல்லி திரும்ப திரும்ப அவர்களை அவர் கடிந்து கொண்டார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்களிலே அவர் கடிந்து கொண்ட ஜனம் இந்த மாயக்காரர்கள். அதிலும் குறிப்பாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்தவர்கள். ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆக்கும்படி எல்லா இடமும் சுற்றி திரிகிறீர்கள், உங்கள் மார்க்கத்தில் அவன் வந்த பொழுதோ ரெண்டத்தனையாய் அவனை நரகத்தின் மகனாக்குகிறீர்கள் என்று சொல்லி கடிந்து கொண்டார். ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு குணம் மாய்மாலம். உண்மை உள்ளவர்களோ அவருக்கு பிரியம் என்று சொல்லி வேதத்துல நாம் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 28ஆவது அதிகாரம் 20ஆவது வசனத்திலே உண்மையுள்ள மனுஷன் அவருக்கு பிரியமானவன். அதோடு கூட சொல்லி இருக்கிறது, ஐஸ்வர்யவான் ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான் என்று சொல்லி. அப்படியானால் நாம் சம்பாதிக்கிற காரியத்திலே நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஐஸ்வர்யத்தை சம்பாதித்து விட வேண்டும், எப்படியாவது நான் ஐஸ்வர்யவான் ஆகிவிட வேண்டும் என்கிற ஒரு ஆசையிலே நாம் தவறான விதங்களிலே, உண்மை இல்லாத வழிகளிலே பணத்தை நாம் சம்பாதிக்க கூடாது என்று சொல்லி வேத வசனம் நமக்கு சொல்கிறது. நாம் எப்படியெல்லாம் உண்மையா இருக்க முடியும், இருக்க வேண்டும் என்று சொல்லி சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு முன்னால் உங்களுக்கு ஒரு கதை சொல்லுகிறேன். ஒரு தனக்கு கீழ் அநேகரை வேலைக்கு வைத்திருந்த ஒரு எஜமான் ஒரு தடவை தன்னுடைய ஊழியக்காரர்களின் உண்மையை சோதிக்க விரும்பினாராம். ஊழியக்காரர்களை எல்லாம் அழைத்து ஒரு விதை கொடுத்தார். இந்த விதையை நீங்கள் வீட்டிலே கொண்டு போய் முளைக்க வைத்து அதை வளர செய்து அதை நீங்கள் என்னிடம் கொண்டு வர வேண்டும். நான் சில நாட்கள், சில வாரங்கள் கழித்து உங்களிடம் கேட்பேன். அப்பொழுது யாருடைய செடி ரொம்ப புஷ்டியாக நன்றாக பூத்திருக்கிறதோ அவர்களுக்கு நான் பலன் தருவேன், நான் அவர்களுக்கு பிரதிபலன் தருவேன் என்று சொல்லி அனுப்பினாராம். எல்லாரும் வீட்டிற்கு போய் முளைக்க வைத்தார்கள். ஒருவருக்கும்
அது முளைக்கவில்லை. உடனே எல்லாரும் செய்த காரியம், நாம் எஜமானை பிரீதிப்படுத்த வேண்டும், ஆகவே நாம் எப்படியாவது அதை முளைக்க வைப்போம் என்று சொல்லி அவர்கள் கள்ளத்தனமான பிரயாசங்களை பண்ணி கடைசியிலே அந்த எஜமான் சொன்ன நாளிலே அவர்களுடைய தொட்டிகளை கொண்டு வந்தார்களாம். ஒரே ஒருவர் மட்டும் வெறும் தொட்டியை கொண்டு வந்து துக்கத்தோடு இருந்தார். எஜமான் அந்த செடிகளை எல்லாம் பார்க்க வந்த பொழுது அவனிடம் கேட்டார், உனக்கு மட்டும் ஏன் முளைக்கவில்லை? மற்றவர்கள் எல்லாரும் எவ்வளவு அழகாக செடிகளை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி. அப்பொழுது அந்த நபர் சொன்னார், நான் எவ்வளோ பிரயாசப்பட்டேன், தண்ணி ஊற்றினேன், உரம் வைத்தேன், எதிலையுமே அந்த விதை முளைக்கவில்லை, ஆகவே நான் சும்மா இருந்து விட்டேன் என்று சொல்லி. அந்த மனிதனுக்கு அந்த எஜமான் பதில் செய்தாராம். அவனுக்கு உயர்ந்த பதவியை கொடுத்தாராம். ஏனென்றால் அவர் எல்லாருக்கும் கொடுத்திருந்த வித்து கெட்டுப்போன விதைகள், முளைக்காத விதைகளை அவர் கொடுத்திருந்தார். மற்றவர்கள் எஜமானை திருப்திப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கள்ளத்தனமாக கள்ள விதைகளை வாங்கி போட்டு முளைக்க வைத்து கொண்டு வந்திருந்தார்கள். கர்த்தரும் நம்முடைய அன்பின் உண்மையை சோதிக்கிறார், நம்முடைய உண்மையை அவர் சோதிக்கிறார். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் பார்க்கவில்லை என்று சொல்லி நாம் ரகசியமாக செய்கிற எல்லா கள்ளத்தனங்களும் அவருடைய கணக்கிலே இருக்கிறது. ஆகவே நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், நாம் தியானித்தோம். எப்படியெல்லாம் நாம் உண்மையாக இருக்க முடியும்? ஒன்று, இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை நாம் வெறுக்க வேண்டும் என்று சொல்லி லேவியராகமும் 6வது அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம். மற்றவர்களை துன்பப்படுத்தி அவர்களை ஒரு நெருக்குதலுக்குள்ளாக கொண்டு வந்து எப்படியாவது அவர்கள் நமக்கு பணத்தை தர வேண்டும் என்று நாம் அந்த சூழ்நிலைகளை உருவாக்குகிறோமே, அது இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயம். உங்களிடம் நீங்கள் மருத்துவராக இருக்கிறீர்கள், உங்களிடம் ஒருவர் மருத்துவ உதவிக்காக வருகிறார், உங்களுக்கு தெரியும் இது சாதாரண வியாதி தான் என்று சொல்லி எளிதாக அதை குணமாக்காமல் அதை ஒரு பெரிய வியாதியாக்கி அவர்களை பயமுறுத்தி எப்படியாவது அவர்களிடமிருந்து பணத்தை சம்பாதித்து விட வேண்டும் என்று நினைத்தால் அது இடுக்கண் செய்து பெற்றுக்கொள்கிற பணம். மருத்துவ துறையிலே மாத்திரமல்ல, மற்ற எல்லா காரியங்களிலும் அப்படிதான். மற்றவர்களை நெருக்கி ஒரு நெருக்கத்துக்குள்ளால் கொண்டு வந்து அவர்கள் நமக்கு தந்துதான் ஆக வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தத்திற்கு கொண்டு வந்து அவர்களிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோமே, அந்த பணம் இடுக்கண் செய்வதால் வரும் பணம். கர்த்தர் அதை விரும்புவதில்லை. நீங்கள் உண்மை உள்ளவர்களா இருக்க கர்த்தர் விரும்புகிறார். அதே போல பரிதானம் வாங்காத படிக்கு தன் கைகளை விலக்க வேண்டும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. நீங்கள் ஒரு பதவியில் இருக்கிறீர்கள், நீங்கள் நியாயமாய் செய்து கொடுக்க வேண்டிய ஒரு வேலை, ஆனால் உங்களிடம் அந்த வேலைக்காக அந்த காரியத்தை செய்து முடிப்பதற்காக ஜனங்கள் வரும் பொழுது அவர்களிடம் ஏதோ ஒன்றை கையூட்டாக நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். அது வாங்கும் பொழுது நன்றாக இருக்கும், ஆனால் அது உங்களை விட்டு போகும் பொழுது உங்களை வேதனைப்படுத்தி தான் அது போகும். பரிதானம் கண்களை குருடாக்கும் என்று சொல்லி வேதத்துல நாம் பார்க்கிறோம். அதே போல நீதிமானின் நியாயத்தை அது புரட்டும், நீதிமானின் நியாயத்தை அது தாறுமாறாக்கும் என்று சொல்லி நீதிமொழிகளிலே நாம் பார்க்கணும். அநியாயமாய் நீங்கள் வாங்குகிற அந்த பணம் உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருப்பதில்லை. கர்த்தர் உங்களை ஒரு வேலையில் வைத்திருக்கிறார் என்றால் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். எத்தனையோ பேருக்கு அந்த வேலை கிடைக்கவில்லை, கர்த்தர் உங்களை அந்த இடத்திலே வைத்திருக்கிறார். உண்மையாய் இருந்து பாருங்கள், உண்மையாய் நீங்கள் அந்த ஊழியத்தை அந்த வேலை செய்து பாருங்கள். ஒருவேளை மனிதர் நீங்கள் உண்மையாய் இருக்கும் பொழுது உங்களை புகழாவிட்டாலும் பிழைக்க தெரியாதவன் என்று சொன்னாலும் கர்த்தர் உங்களையும் உங்கள் சந்ததியையும் அவர் ஆசீர்வதிப்பார். அதே போல வட்டி வாங்க கூடாது என்று சொல்லி வேதத்துல நான் வாசிக்கிறோம். உன் சகோதரன் கஷ்டப்பட்டால், அவன் நெருக்கப்பட்டு உன்னிடம் வந்தால் தாராளமாக உன் கையை திறந்து நீ அவனுக்கு கடன் கொடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கடன் வாங்காமல் கடன் கொடுக்கும் பொழுது நீங்கள் வட்டி வாங்குறீர்களானால் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் உங்கள் பணத்தை செலவழிக்கிறீர்கள் என்ற அர்த்தம். இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் ஒரு தடவை உங்களை யோசித்து பாருங்கள். எந்த இடத்திலெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத பணம் உங்களிடம் வருகிறது என்று யோசித்து அதை விட்டு விடுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். மகிமை மகிமை